ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். அதில் உள்ள சில காரியங்களை நான் தொடர்ச்சியாய் இன்று மற்றும் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் நடுவில் கர்த்தருடைய வார்த்தையாய் கொடுக்கவிருக்கிறேன். பரிசுத்த ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளின் செய்திக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனம். Revelation chapter 3 verse 7. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இந்த வசனத்திலே பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு தேவன் தான் யார் என்பதை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். அநேக நேரத்திலே ஆண்டவர் யார் என்பதை நாம் சரியாய் தெளிவாய் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள தவறுவதினால் தான் அநேக நேரத்தில் தளர்ந்து போய் விடுகிறோம், தடுமாறி விடுகிறோம், தடம் புரண்டு விடுகிறோம். ஆனால் ஒரு தேவ பிள்ளை தான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற தெளிவான அறிவுடையவராய் இருந்தால் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவன் தடுமாற்றத்திற்கோ அவிசுவாசத்திற்கோ இடம் கொடுக்க மாட்டான். இந்த வசனத்திலே ஆண்டவர் 5 காரியங்களை தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறார். என்ன? பரிசுத்தமுள்ளவர் அவர், சத்தியமுள்ளவர் அவர், தாவீதின் திறவுகோலை உடையவர் அவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் அவர், ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். இந்த இடத்துல எல்லாவற்றையும் பேசுவதற்கு நேரம் இல்லை. இந்த நாளிலே ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் என்ற தலைப்பில் நான் கர்த்தருடைய வசனத்தை ஆவியானவரால் பெற்றுக்கொண்டேன். அதை சபைக்கு போதிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தேவன் யார் தெரியுமா? ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அன்புக்குரியவர்களை, அடைக்கப்பட்டு விட்டதே, திறக்கிறதற்கு யார் வருவார்? திறப்பதற்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் ஏமாற்றம் தந்து விட்டதே. வாசலை திறப்பதற்காக, பாதையை திறப்பதற்காக, நன்மையை திறப்பதற்காக, ஜெயத்தை திறப்பதற்காக, சுகத்தை திறப்பதற்காக, மேன்மையை திறப்பதற்காய் நான் எடுத்த முயற்சிகள் எல்லாம் ஏமாற்றம். என் கூட சில கூட கோஆபரேட் பண்ணி நானும் வருகிற எப்படியும் அதை திறந்து விடலாம் என்று பிரயாசப்பட்டு பார்த்தார்கள், முயற்சித்து பார்த்தார்கள். ஆனால் ஏமாற்றம் தான் அதிலே தொடர்ச்சியாய் மிஞ்சினது. யார் எனக்காய் திறக்க முடியும்? ஒருவேளை இதை திறப்பது தேவனுக்கு சித்தம் இல்லையோ என்று சொல்லுகிற ஒரு தவறான எண்ணத்தில் சிறைப்பட்டு இது எனக்கு திறக்கவே திறக்காது என்கிற ஒரு எண்ணத்திலே சோர்வுக்கு இடம் கொடுத்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். நான் யார் தெரியுமா? ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற தேவன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இன்று நான் தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன். அநேகருடைய வாழ்விலே தேவனுடைய திறக்கும் வல்லமை இன்று வெளிப்பட போகிறது. அவர் திறந்து விட்டால் அந்த திறந்தவற்றை இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனாலும், எந்த சத்துருவினாலும், எந்த சக்தியினாலும் அதை மறுபடி பூட்டவே முடியாது. அதுதான் இன்றைய செய்தி.
இன்று கர்த்தர் எனக்காக சில காரியங்களை திறக்கப் போகிறார். அது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அதே நேரத்தில் எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அவர் திறந்த பிறகு இந்த உலகத்துள்ள எவராலும் அவர் திறந்தவற்றை பூட்ட முடியாது என்பதுதான் இன்றைய நிச்சயமா இருக்கிறது. விசுவாசம் உள்ளவங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எனக்காய் சில நன்மையானவைகளை, மேன்மையானவற்றை, சிறப்பானவற்றை திறக்கப் போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எவைகளை தேவன் திறக்கப் போகிறார்? அறிந்தவைகள் தான். ஆனாலும் அதை ஞாபகப்படுத்தும் பொழுது நம் உள்ளத்தில் ஒரு உற்சாகம் வருகிறது, விசுவாசம் பெருகுகிறது, வெற்றி நமக்கு சொந்தமாகி விடுகிறது. ஒரு 5 காரியத்தை சுருக்கமாய் நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து விட்டு ஜெபத்திலே உங்களை நடத்த விரும்புகிறேன். அவருடைய திறக்கும் வல்லமை இன்றும் வெளிப்பட முடியும் என்பதற்கு உங்களை தேவன் ஒரு பகிரங்கமான சாட்சியாய் நிறுத்த போகிறார். அநேகர் நடுவில் நீங்க எழும்பி சொல்ல போறீங்க, இந்த காரியம் எல்லாம் அடைபட்டு இருந்துச்சு, ஆனா கர்த்தர் எனக்கு அதை திறந்து தந்தாரையா. அதற்கப்புறம் எத்தனையோ பேர் அதை பூட்ட முயற்சித்தார்கள், ஏமாற்றம் கொண்டார்கள். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் யார்? ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற தேவனாய் காணப்படுகிறார். விசுவாசத்தோடு காணப்படுவீர்கள். ஆனால் சில காரியங்களை கர்த்தர் திறப்பதை உங்கள் கண்கள் காணப்போகிறது. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதம், அதனுடைய 41வது வசனத்தை பாருங்கள். கன்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுச்சு. கன்மலையை திறந்தாராம். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தையாய் காணப்படுகிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், ஹalleluya. கன்மலையை ஆண்டவரால திறக்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது அவர் திறந்தார் என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் தாகத்தோடு நிற்கிறாங்க. மிகுந்த தாகம். மனிதனுக்கு மிக கடினமான ஒரு காரியம் எது தெரியுமா? தாகம். தண்ணீர் இல்லை வென்றால் அவன் வாழ்வது மிக கடினம். தண்ணீர் மிக அவசியங்க. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவருடைய ஜனங்கள் தேவனை நோக்கி பார்க்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசனத்துல தலைவண்டத்துல சொல்றாரு, இந்த கன்மலையை பார்த்து பேசு அப்படின்றார். அந்த மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்தான். கர்த்தர் அந்த கன்மலையை திறந்தார். என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? அந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது. சங்கீதம் 105:41 தான். அதையே தான் நான் பார்க்க விரும்புறேன். கன்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிட்டான். பயங்கர ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான வார்த்தைங்க இது. இன்று நான் விசுவாசிக்கிறேன், மிக கடினமான சில கன்மலையை போன்ற சாத்தியமற்ற பகுதிகளில் இருந்து உங்களுக்கு வேண்டிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் திறந்து தரப்போகிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்க சொல்ல நினைக்கலாம், இது சாத்தியமே இல்லை, கன்மலைக்கு உள்ளால தண்ணீரா, அதெல்லாம் எங்கங்க, அதெல்லாம் சான்ஸே இல்லை அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? கன்மலைக்குள்ளேயும் தண்ணீரை மறைத்து வைப்பது மட்டுமல்ல, அந்த தண்ணீரை தன்னுடைய பிள்ளைகளுக்காய் திறந்து தந்து அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிட்டாயா. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது கொஞ்சம் தண்ணீர் தான், தாகம் தீர்ப்பதற்கு.
ஆனால் கர்த்தர் கொடுத்ததோ ஆறளவு ஆராய் ஓடக்கூடிய தண்ணீரை கொடுத்தார். ஹலோ, கவனிக்கிறீங்களா? நிச்சயமா நம்ப முடியாத இடத்திலிருந்து உனக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் தரப்போகிறார். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நம்ப முடியாத ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தியை என் ஆண்டவராகிய தேவன் கட்டளையிட போகிறார். வறண்டு போன உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவதற்காக, வறண்டு கிடக்கிற உங்கள் ஜீவியத்தை மகிழ்ச்சியாக்குவதற்காக, வறண்டு கிடக்கிற உங்க குடும்ப வாழ்விலே ஒரு சந்தோஷத்தை பொங்க செய்வதற்கான ஒரு அற்புதத்தின் திறப்பை கர்த்தர் உங்களுக்காய் உண்டு பண்ண போகிறார். கன்மலையை திறக்கிற கர்த்தர் என் கரத்தை பிடித்து வைத்திருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது கன்மலையோ அது பெருங்கன்மலையாயிருக்கட்டும், பெரிய பர்வதமாயிருக்கட்டும், அதற்குள்ளேயும் ஆச்சரியத்தை எனக்காய் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். யோபுவின் புத்தகத்தில் 29வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கன்மலைகளில் இருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் எப்படி இருக்கும்? நலமாயிருக்கும். நாட்கள்ல கன்மலையிலிருந்து எனக்காக, என் குடும்பத்துக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்ததுயா. அன்னைக்கு நாங்க செல்வ செழிப்பா இருந்தோம், இப்பொழுது வறண்டு போய் கிடக்கிறோம். அந்த நாட்கள் எனக்கு திரும்ப வருமோ? ஆம், இன்று கர்த்தர் சொல்லுகிறார், வறண்ட உன் வாழ்க்கை செழிப்படைவதற்காக மறுபடியும் முந்தைய நாட்களிலே உன்னுடைய வாழ்விலே நெய்யை நதி போல, எண்ணெயை நதி போல ஓட வர செய்தேனே, அதே தேவனாகிய கர்த்தர் அதே கன்மலையை மறுபடியும் திறந்து உன் வாழ்க்கையை செல்வ செழிப்புள்ளதாய் மாற்ற அவர் வல்லவர். இழந்து போன அந்த மகிழ்ச்சி நாட்களை திரும்ப கொண்டு வருவதற்காய் என் தேவன் கன்மலையை போன்று கடினமாய் இருக்கிற உன்னுடைய சூழ்நிலையில ஒரு ஆச்சரியத்தை நிறைவேற்ற போகிறார். ஆம், என் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எனக்காக, என் தாகத்தை தீர்ப்பதற்காக, என் ஏக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, என் எதிர்பார்ப்பை ஈடேற செய்வதற்காக, எனக்கு நம்பிக்கையே இல்லாத அந்த கன்மலைக்குள் இருந்தும் காரியத்தை செய்து என்னை திருப்தியாக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். சங்கீதம் 78:16 சொல்லுகிறது, கன்மலையில் இருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். நான் சொல்லுவேன், சங்கீதக்காரர் சொல்வது போல, இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமும் எட்டாத உயரவுமாய் இருக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்ப முடியாத இடத்திலிருந்து சில நல்ல செய்திகள், சில நல்ல காரியங்கள், சில நல்ல நன்மைகள் வந்து விட போகிறது. தேவன் அதை செய்து முடிக்க போகிறார். 81ஆம் சங்கீதம் 16 சொல்லுகிறது, கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஓ, என்ன ஒரு பெரிய தேவன்! கன்மலைக்குள்ள தண்ணீரை மட்டுமா, கன்மலைக்குள்ளால அவர் ஸ்தோத்திரம் நெய்ய இல்லது எண்ணெயை மட்டுமா, கன்மலைக்குள்ளால அவர் தேனை வைத்திருக்கிறாராம். கசந்து போன உன்னுடைய ஜீவியத்தை இனிமையாக்குவதற்காக என் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி, கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. மாறாவின் நீரை தேனாக மாற்றி ஈமைனர். Thank you Jesus. எல்லாரும் சொல்லுவோமா? மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. Oh, we praise your name. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள
ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. என் ஆண்டவரால முடியும். இந்த கண்மலைக்குள்ள தண்ணீர் மட்டும் இல்ல, எண்ணெய் மட்டும் இல்ல, தேனையும் கற்றுக்கொண்டு வருவாராம். என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல. அவரால முடியும். பக்கத்துல யாராவது உங்க வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லுங்க, அவரால முடியும், அவரால முடியும். எனக்காய் கண்மலையையும் அவர் திறப்பாரையா. என் தாகத்தை தீர்ப்பதற்கு அவர் கண்மலையும் திறப்பார். என்னுடைய வறட்சியை மாற்றுவதற்கு கண்மலையும் அவர் திறப்பார். என்னுடைய ஜீவியத்தை இனிமையாக்குவதற்கு அவர் கண்மலையை திறந்து தேனையும் தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். இன்று நான் விசுவாச கண்களால் பார்க்கிறேன். உங்களுக்காக நம்ப முடியாத சில காரியங்களை, நம்ப முடியாத சில மனிதர்களிடத்திலிருந்து உங்களுக்கு கொண்டு வரப்போகிறார். விசுவாசத்தோடு எதிர்பாருங்க. இரண்டாவதாக வாசிக்கலாமா? உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை பாருங்கள். உபாகமம் 28 அதன் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். பாருங்க, அடுத்தது ஆண்டவர் எங்க திறப்பாரா? தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். எதற்காய் வானத்தை திறப்பார் தெரியுமா? உன் தேசத்துல ஏற்ற காலத்துல மழை பெய்வதற்கும், நீங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் வானத்தை, தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பாராம். எனக்கு இதை பார்த்த பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அநேக குடும்பத்தினர் கைகளின் பிரயாசத்தில் சரியான பலன் இல்லாதபடியினால வியாபாரம் நஷ்டப்பட துவங்கினது நிமித்தம் வேதனையின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறவங்க உண்டு. கடந்த ஆண்டு எப்படி இருந்தேன், இப்பொழுது என் தொழில் எல்லாம் நஷ்டத்துல போகுது, கஷ்டத்துல போகுது, எதிர்பார்க்கிற வருமானம் இல்லை, என்னுடைய தொழில மிகப்பெரிய வீழ்ச்சி. நானும் எவ்வளவு பிரயாசப்பட்டு பார்க்கிறேன், இரவு பகலாய் பிரயாசப்படுகிறேன், ஞானத்தை பிரயோகித்து பார்க்கிறேன், பலருடைய ஆலோசனைகளை செயல்படுத்தி பார்க்கிறேன். ஆனாலும் என்னுடைய பொருளாதாரம் சேஷமா, நான் கையிட்டு செய்கிற அந்த வேலை, அந்த தொழில், அந்த வியாபாரம் சிறப்பாய் விருத்தி அடையவில்லையே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இன்று என்னுடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை உனக்காய் திறக்க போகிறேன். இந்த வானம் திறக்கப்பட்டு விட்டது என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? உன் கைகளின் பிரயாசத்திலே, நீ கையிட்டு செய்கிற வேலைகளிலே ஒரு அசாதாரணமான ஆசீர்வாதம் இன்றிலிருந்து இறங்கி வரப்போகிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். பிள்ளைங்களுடைய வேலையில ரொம்ப பெரிய சம்பளம் இல்லைங்க, அவனும் ரொம்ப வருஷமா உழைச்சு பார்க்கிறான். மகள் எவ்வளவு காலையிலிருந்து ராத்திரி வரை உழைக்கிறா, அந்த அளவுல பிரயாசத்துக்கு பலன் இல்லை. என் புருஷனுடைய பிரயாசத்துக்கு பலன் இல்லை, நல்ல வருமானம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கலங்கி இருக்கிற சில குடும்பங்களை நான் பார்க்கிறேன். உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இன்று இந்த பகல் வேளையிலே ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவன் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை உங்களுக்காய் திறப்பதின் மூலமாய் நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையில ஒரு அசாதாரணமான ஆசீர்வாதம் இறங்கி வரப்போகிறது. ஆச்சரியமான ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. ஆச்சரியமான ஒரு வழியை தேவன் திறந்து உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறார். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நான் வானத்தின்
பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ? ஆண்டவர் வானத்தை மட்டுமல்ல, அந்த வானத்தில் சில பலகணிகள், ஜன்னல்கள் என் குடும்பத்துக்காக இருக்குதுங்க. அதை அவர் திறக்க போகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லலாமா? எனக்காக. ஹல்லேலூயா. முந்தினதை யோசிக்காத சீமனர். ஹல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை இன்று செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறுந்த செய்வார் பயமில்லை. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறுந்த செய்வா பயமில்லை. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சபை கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சபை கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. நிச்சயமா ஆண்டவர் நமக்காக தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பா. நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! என் ஆண்டவர் வானத்தை திறந்தாச்சுன்னா கையிட்டு செய்கிறவற்றில் கர்த்தருடைய அனுக்கிரகம், ஆசீர்வாதம் இறங்கி விட்டதென்றால் நாம் படிப்படியாய் அந்த கடனை அடைத்து விட்டு கடனற்ற ஜீவியத்தில் கடந்து வருவது மட்டுமல்ல, அடுத்த கட்ட ஆசீர்வாதத்தை பெற்று அநேகருக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு உயர்வை தேவன் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நிச்சயம் அனுபவிக்க போகிறீர்கள். இந்த பகல் வேளையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மறுபடியும் அநேகருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் எனக்காய் வானத்தை திறப்பாரையா? வானத்தை திறப்பார். அவர் திறக்கிற தேவன். எப்படி? ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவன். இன்று அவர் கதவை திறந்துட்டார். வானத்தின் கதவை திறந்து விட்டபடினால் உங்கள் கையின் பிரயாசம், செய்கிற வேலை, தொழில், வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. இனி யார் மந்திரவாதம் செய்தா என்ன, பில்லி சூனியமோ செய்வனை எது செய்யட்டும், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை எவனாலும் அடைக்க முடியாது. கர்த்தர் கடனற்ற செழிப்பை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். முடிந்தால் வேதாகமத்தை திறந்து பாருங்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 15 முடிய உள்ள வசனங்கள். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை என்ன செய்தாராம்? திறந்தருளினாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்கெல்லாம் சர்ச்சுக்கு வரும்போது கவனிக்கிறது மாதிரி இல்ல, கேட்கிறாங்க. கேட்டியா பிரசங்கம்? ஆமா கேட்டேன். என்ன சொன்னாங்க கவனித்தியா? பைபிள்ல இருந்து தான் சொன்னாங்க. அதான்ப்பா என்ன வசனம்? புதிய ஏற்பாட்டுல இருந்து வசனம். அதுதான் என்ன வசனம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். நல்லது. என்ன காரியத்தை கர்த்தரோடு கூட பேசினார்? அநேகர் அமைதியாகி விடுவார்கள், மாற்றம் வரவில்லை, கேட்கிறார்கள்,
ஆனால் மாற்றம் வரவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இருதயம் இன்னும் என்ன செய்யப்படவில்லை, திறக்கப்படவில்லை. இன்றைய தினத்துல கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், உங்க குடும்பத்துல அநேக சர்ச்சுக்கு வர்றாங்க, அநேக பிரசங்கங்களை கேட்கிறாங்க, பைபிளை வாசிக்கிறாங்க, நல்ல யூடியூப்ல நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் கேட்கிறாங்க. ஆனா இன்னும் அவருடைய ஜீவியத்துல மாற்றம் வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? வசனத்துக்கு அவர்கள் கீழ்ப்படியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கவனித்து கை கொள்வதற்கு ஏதுவாய், இருதயத்தில் உணர்வடைவதற்கு ஏதுவாய் அவருடைய இருதயம் இன்னும் என்ன செய்யப்படவில்லை, திறக்கப்படவில்லை. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து கிடக்கிறது. அதுல என்னதான் சொன்னாலும் ஏற மாட்டேங்குது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை 130, 160, 100 பலன் தரும். இன்றைய ஜெபம் ஒன்றுதான். எல்லாரும் ஜெபிக்க போறீங்க, ஆண்டவரே என் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் வசனத்துக்கு கீழ்ப்படிவதற்கு ஏதுவாக, வசனத்தின்படி வாழ்வதற்கு ஏதுவாக அவருடைய இருதயத்தை இந்த பகல் வேளையில திறக்க மாட்டீரோ? அந்த கல்லான இருதயத்தை சதையான இருதயமாய் மாற்றிவிட மாட்டீரோ ராஜா? அவருடைய உள்ளத்திலே உம்முடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம் என்கிற கதவை திறக்க மாட்டீரோ? 15வது வசனத்தை பாருங்கள். அவளும் அவள் வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, கர்த்தர் என்னை நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். உடனே அவன் ஞானஸ்நானம் எடுத்துட்டான். இன்னைக்கு எத்தனையோ பேர் வசனத்தை பல ஆண்டுகளாய் கேட்ட பிற்பாடு கூட சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் இயர் எடுப்பேன், அடுத்த வருஷம் கீழ்ப்படிந்துருவேன், அடுத்த மாதம் கீழ்ப்படிந்துருவேன், பிள்ளைக்கு நல்ல காரியம் நடந்த உடனே கீழ்ப்படிவேன் என்று காலம் தள்ளி போடுவார்களை ஒழிய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனதற்றிருப்பார்கள். காரணம், அவருடைய இருதயம் திறக்கப்படவில்லை. இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே திட்டமும் தெளிவுமாய் தேவ வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருடைய இருதயமும் வேத வசனத்துக்கு அடிபணிந்து தேவ சாயலை பிரதிபலிப்பதற்கு ஏதுவாய் இந்த பகல் காலத்திலே இருதயத்தின் கதவை கர்த்தர் திறக்க போகிறார். அதே அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல 14வது அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்கள். 14:27வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்தார்களாம். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் மேல விசுவாசம் வைக்கணும்னா கத்ததாங்க வாசனத்து, அதாவது இருதய கதவை திறக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசி? என் குடும்பத்தில் அத்தனை பேரும் இயேசுவின் வசனத்துக்கு செவி கொடுத்து ஆமென் அவங்க ஆண்டவருடைய வசனத்திற்கு அடிபணிகிறவர்களாய் மாறுவதற்கு அவங்க இருதயத்தின் கதவை நீங்க திறந்துறப்பா. வர்றாங்க, செவிட்டு விரியன போல இருக்காங்க, கேட்கிறாங்க, உணர்வடையில. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்றேன், கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தை, இந்த அநேக குடும்பத்தில் உள்ள தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தின் கதவை கர்த்தர் திறக்க போகிறார். எவ்வளவு பின்மாற்றத்தில் இருந்தாலும் அவங்களை திரும்ப கொண்டு வர போகிறார். எவ்வளவு வசனத்தை கேட்டு கல்லாய் உட்கார்ந்திருந்தாலும் அவர்களை கர்த்தர் சாட்சிகளாய் சாதிக்க பண்ண போகிறார். விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி, தேங்க்யூ லார்ட், நீர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை எங்க குடும்பத்தின் நடுவில், எங்க பிள்ளைகளின் வாழ்வில், என் புருஷனுடைய ஜீவியத்தில், என் ரத்த சம்பந்தங்கள் அநேக இன்னும் சர்ச்சுக்கு வந்து மனம் திரும்பாம இருக்குதே, அவங்க உள்ளத்தின் கதவை நீ திறக்க போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர் கண்மலையை திறக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் வானத்தை எனக்காய் திறக்கிறவர்.
அதை பார்க்கிலும் மேலான விதத்துல இன்னும் ரட்சிக்கப்படாதபடி மனக்கடினத்தோடு இருக்கிற என்னுடைய ஜனத்தின் இருதய கதவை அவர் திறக்கிறவராயிருக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற தேவன் இன்று என் புருஷனுடைய இருதய கதவை திறக்க போகிறார். ஹல்லேலூயா. பழைய ஒரு பாட்டு ஒன்று பாருங்க, மகனே உன் இருதயத்தை எனக்கு தாராயோ, வாசல் அண்டையில் நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்கு உன் உள்ளத்தை திறக்க முடியாதபடிக்கு பிசாசானவன் அவருடைய அகக்கண்களை குருடாக்கப்பட்டிருக்கிறானே, இன்று கர்த்தர் அந்த கதவை திறக்க போகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நான்காவதாக ஆண்டவர் எதை திறக்க போகிறார் பார்க்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை பாருங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. உங்க வலது கரத்தை ஆண்டவர் பிடிச்சிருக்கார், கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு முன்னால வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி. அநேக கதவுகள் இன்று திறக்கப்பட போகிறது. அது முன்னேறுவதற்கான கதவுகளாய் இருக்கலாம், அது வேலைக்கான கதவுகளாய் இருக்கலாம், அது மேல் படிப்பிற்கான கதவுகளாய் இருக்கலாம், பிள்ளையுடைய ஏற்ற துணைக்கான கதவுகளாய் இருக்கலாம். ஏதோ உங்க வீட்டுக்கு வேண்டிய ஒரு கதவை கத்த திறக்க போகிறார். கதவை கத்த திறக்க போகிறார். 4வது வசனம் போன வாரம் தியானித்தோம். அதே ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை போன வாரம் பார்த்தோம்ல. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பார்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்க புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் இந்த வசனத்தை ஆண்டவர் தந்த உடனே இல்லை ஆண்டவரே போன வாரம் நான் பேசினேனே இதே வார்த்தை தான் நீங்க தந்தீங்க. ஆண்டவர் சொன்னார், ஆமா அதை ரீகன்ஃபார்ம் பண்ண, திரும்ப உறுதிப்படுத்துறேன். நான் உனக்கு திறக்க போகிற கதவுக்குள்ளால மிகப்பெரிய பொக்கிஷமும் புதையலும் இருக்குது, நீ அதை பெற்றுக்கொள்ள போகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் தேவன் ஆச்சரியமான சில ஆசீர்வாதங்கள் இருக்கிற அந்த கதவை நமக்காக திறப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பைபிளை நிறைய வாசித்தா சொல்லிட்டே பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 25வது வசனம் 26வது வசனம், பவுலும் சீலாவும் ராத்திரியில ஜெபம் பண்ணி துதித்து பாடினாங்க. 26வது வசனம், சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. சிறைச்சாலையின் கதவுகளை கர்த்தர் திறக்கிறவர். உங்க குடும்பத்தில் யாராயிலும் சத்துருவினால் சிறைப்பட்டு இருக்கிறாங்களா? அந்த கதவெல்லாம் திறக்கப்பட போகுது. இனி சத்துரு அவர்களை கட்டி வைத்து இருக்க முடியாது, அவர்களை முடக்கி வைத்திருக்க முடியாது. தேவன் அந்த கதவுகளை எல்லாம் இன்று திறப்பார். அப்போஸ்தலர் 12:10 பேதுருவை சிறைச்சாலையில் காவல் வைத்திருந்தார்கள். அவனை கொலை செய்யும்படி திட்டம் வைத்திருந்தார்கள். மரண கண்ணி அவன் மேல் இருந்தது. ஆனா கர்த்தர் அவனை அடக்கி வைத்திருந்த அந்த கதவை திறந்தார். ஒரு கதவு இல்ல, 2 கதவு இல்ல, 3 கதவு. முதலாம் காவல், 2ஆம் காவலை கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்த பொழுது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. இதை திறந்தது யார் தெரியுமா? நம்முடைய தேவன். சில இருப்பு கதவுகள் எல்லாம் ஆண்டவர் திறக்கிற நாளாய் இது மாறப்போகிறது. 4வதாக தேவன் எனக்காக சில கதவுகளை இன்று என்ன செய்ய போகிறார்? பூட்ட முடியாதபடிக்கு திறக்க போகிறார். கடைசியா ஒரு கதவை ஆண்டவர் திறப்பேன்னு சொல்றார். மார்க் எழுதின சுவிசேஷம் 7:34, யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 17 மற்றும் 26 மற்றும் 32 வசனங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இந்த வசனங்கள் எல்லாம் பார்த்தா
7ஆம் அதிகாரம் மார்க் 7:34 பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் கொன்னை வாயை உடையவனாய் இருக்கிறான், செவிட்டு ஆவியினால இருக்கிறான், காது கேட்காது, பலவீனம் அவனுக்கு, நாவு சரியா பேசாது. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், எப்பத்தா என்று சொன்னாரா, அதற்கு திறக்கப்படுவாயாக. நாவின் கட்டு அவிழ்ந்தது, செவிட்டு காது என்ன செய்தது, திறவுண்டது. சொன்ன அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனுடைய கண்களை கர்த்தர் என்ன செய்தாரா, திறந்தார். அதே போல ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. 1வது வசனம் 2வது வசனத்தை பாருங்க. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகள் பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? கர்த்தர் அந்த ராகேலின் கர்ப்பத்தை என்ன செய்தார், திறந்தார். இன்று அடைக்கப்பட்டிருக்கிற உங்கள் சரீரத்தின் அவயவங்களுக்குள் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். சமீபத்தில் நேற்று கூட ஒரு பிரதரை பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. அப்பொழுது அவங்க சொன்னாங்க, ஹார்ட்ல பல பிளாக் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்குது, நரம்புகளுக்குள்ளால ரத்தம் ஓட முடியாதபடி கொழுப்பு அடைத்து வைத்திருக்கிறது. டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க ஆபரேஷன் பண்ணணும். பயந்து போய் கொண்டிருக்கிறாங்க. பணம் செலவழியும், அது வேற வேதனை, என்னமாய் முடியுமோ அது வேற கவலை. இப்படி பலவித அடைப்புகள், கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கலாம், இருதயத்திலே இரத்த ஓட்டம் பிளாக் ஆகப்பட்டிருக்கலாம், காதுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், கண்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், அவயவங்கள் பழுதுபட்டிருக்கலாம், சரீரத்துள்ள சில பகுதிகள் பிளாக் ஆக இருக்கலாம், அடைபட்டிருக்கலாம், பழுதுபட்டிருக்கலாம், பலவீனப்பட்டிருக்கலாம். இன்று இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், திறக்கிற கர்த்தர் உங்க சரீரத்துக்கு வேண்டிய பரிபூர்ணமான ஆரோக்கியத்தின் கதவை இப்பொழுது திறக்க போகிறார். இயேசுவின் நாமத்தில் அந்த அற்புதம் நடக்க போகிறது. யார் யார் பலவீனப்பட்டு இருக்கிறீங்களோ, எந்த அவயவங்கள பாதிப்போடு இருக்கிறீங்களோ, டாக்டர் சொல்லி இருக்கலாம் சர்ஜரி தான் வழின்னு சொல்லி இருக்கலாம், டாக்டர் சொல்லி இருக்கலாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ட்டு, லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட்ல இருக்கணும்னு சொல்லி இருக்கலாம். நமக்கு பரம வைத்தியர் ஒருவர் உண்டு. அவரால் திறக்க முடியாத அற்புதம் ஒன்றும் இல்ல, சுகம் ஒன்றும் இல்ல. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையில எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதிகளின் கதவை கர்த்தர் திறந்து அந்த அவயவத்தை கர்த்தர் ஆரோக்கியமுள்ள அவயவமாய், சுகமடைந்த அவயவமாய் மாற்றப் போகிறார். இழந்து போன அந்த ஆரோக்கியத்தை தேவ பிள்ளையை இந்த வினாடியில நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஆக என் ஆண்டவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று எனக்காய் சில காரியங்களை கர்த்தர் திறக்க போகிறார். ஒன்றாவதாக கன்மலையை திறக்கிறவர், இரண்டாவதாக வானத்தை திறக்கிறவர், மூன்றாவதாக என் ஆண்டவர் இருதயத்தை திறந்து ஜனத்தை ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறவர், நான்காவதாக கதவுகளை திறக்கிறவர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வசனம், வெளிப்படுத்த 3:8 சொல்லப்படுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கடைசியா உங்க சரீரத்தில் உள்ள அவயவங்களை, பாதிக்கப்பட்ட பழுதுபட்ட அடைக்கப்பட்ட அவயவங்களை அவர் திறக்கிறவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு கேட்க விரும்புறீங்க? ஆண்டவரே, நீர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு சில காரியங்கள் திறக்கணும்னு நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, நீர் அதை எனக்காய் திறக்க போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? இருக்கிற இடங்களில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும், இருளின் நாட்கள் நீங்கும், வெளிச்சம் உன்மேல் உதிக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்வில்
நடக்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. மூடிய கதவு திறக்கும்.